தம் படம் நான் சிலம்பரசனை வச்சு நான் பண்ணேன் இல்லையா, அந்த படம் பண்ணுறப்போ எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்தது. என்னென்னா, ரஜினி சார் தானே இன்ட்ரொடக்ஷன் சாங் வைக்கிறாங்க எல்லா படத்துலையும், சிம்புக்கு ஏன் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங் வைக்கக்கூடாது? நான் வந்து கம்போசிங் போகும்போது சிம்பு அவர்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன். கம்போசிங் வாங்க, இன்றைக்கி ஒரு சாங் ரெக்கார்டிங் இருக்குது, உங்கள் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு. அவருக்கு தனக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங்கணுன்னு அவர் ரொம்ப குஷியாகி வந்தார். வந்து இது அவர் ஹீரோ ஆகி 2வது படம் என் கூட பண்ணுறாரு. கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. படம் நல்ல செம்ம ஹிட்டு, ரிசல்ட் எல்லா இடத்துலையும் சூப்பராக வந்துட்டு இருக்குது. அப்போலாம் விஜய் சார்கிட்ட நல்லா பேசுவார் ஃபோனில். அவர்கிட்ட எனக்கு அழைப்பு வருது, நான் விஜய் சாரை பார்க்க போகிறேன் வீட்டுக்கு போனோம். அதனால் அந்த குமுதம் புக் எடுத்து என்கிட்ட காமிச்சார். சிம்பு அவருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்போது இனி எனது சம்பளம் 2 கோடி அப்படின்னு, தம்மு படம் ஹிட்டுக்கு அப்புறம். உடனே அதை காமிச்சார். பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், நான் பார்த்தேன், அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன், படம் பார்த்தேன், படத்துலையும் தெரிஞ்சுது. ஆமாண்ணே, நீங்கள் அந்த கலக்குவேன் கலக்குவேன் ஒரு பாட்டு வச்சுருந்தீங்களா சிம்புக்கு? ஆமாம். எனக்கே பகவதில் அப்படி பாட்டு வைக்கல அப்படின்னாரு. இந்த மாதிரி கலக்குவேன் கலக்குவேன் ஹீரோயிசம் சாங் வச்சுருக்கலாம்ல அப்படின்னாரு. சார் அதில் இடம் இல்லை, அடுத்த படத்தில் வச்சுருவோம் சார் அப்படின்னு.